சொல்லுடி. வெளியே வரும்போதாவது இந்த போலீஸ் ஸ்டேஷன் மாத்தக்கூடாதா? இந்த ட்ரெஸ்ஸோட பவர்லாம் உனக்கு புரியாதுடி. என்ன பவரோ? சார் சார் ப்ளீஸ் சார் காப்பாத்துங்க சார். கார்த்திக் வராங்க சார் ப்ளீஸ் சார். போலீஸ்ரா வாடா ஓடிடலாம். சார் இந்த கேரக்டர் ஸ்கிரிப்ட்ல இல்லையே. கட். ஸ்கிரிப்டில் இருந்தால் மட்டும் அப்படியே நடிச்சிருவான். அதனால தான் நான் சொல்லாமல் ஆர்டிஸ்ட் அரேஞ்ச் பண்ணியிருக்கேன். மணி சார், அந்த பொண்ணுக்கும் இந்த பசங்களுக்கும் பேட்டா கொடுத்துரு. ஆமாம், இந்த பொண்ணும் பசங்களுக்கு என்ன ஆடிஷனில் பார்த்ததுல கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கானுங்க. என்னது அப்படியா? ஏய் யாரா ஃபோனில்? சார் நம்ம அரேஞ்ச் பண்ண பொண்ணும் பசங்களும் இன்னும் அடுத்த ஸ்ட்ரீட்டில் தான் நிற்கிறாங்க. அப்போ இந்தியாரா? சினிமா உண்மையாக நம்புற நிறைய பேருக்கு அது வாழ்க்கை கொடுத்துருக்கு. சில நேரம் சினிமா ஷூட்டிங் கூட. டே பிளட் கரெக்டாக மூஞ்சில பண்ணு. ஓகேவா அஷில்? ரெடியாக போகலாமா? ஆக்ஷன். விட மாட்டேன்டா. கட் கட் கட். என்ன எல்லாம் எக்ஸ்பிரஷன்டா இது? ஏண்டா ஒருத்தனை கொலை பண்ண பிறகு மொத்த கோவமும் முகத்தில் இருக்கணும்டா. இதுக்கு தான் அப்பமே சொன்னேன் உனக்கு நடிப்பு வராது ஒரு மண்ணு வராதுன்னு. இன்னும் 2 நாள் காம்படிஷனுக்கு சப்மிஷன் வேற இருக்குடா. வந்துடுறானுங்க ஆக்டர் ஆகிறேன் மயிர் ஆகிறேன்னு. ரெடியா போகலாமா? ஆக்ஷன். சூப்பர்ரா. கட் ஷாட். ஓகே நல்லா ஓகே. நல்லா ஓகே. நெக்ஸ்ட் சீன் ஆம்புலன்ஸ். நான் ஆம்புலன்ஸ் வந்து ஆம்புலன்ஸ் இங்க கௌதம். ஆம்புலன்ஸ் சீக்கிரம் போ. நெக்ஸ்ட் சீன் அந்த பக்கம் போலாம். வாங்க வாங்க. நெக்ஸ்ட் ஆம்புலன்ஸ் சீன் தான் ப்ரோ. டைம் ஆச்சு ப்ரோ ஷூட்டுக்கு. எப்போ வரீங்க? டைரக்டர் கத்துவாரு ப்ரோ. ஓகே போலாம். உனக்கு போட்டோகிராஃபி கரியர் செட் ஆகாது. பேசாம கல்யாணம் பண்ணிட்டு செட்டில் ஆகுற வழிய பாரு. நீ சிஎஸ் தானே படிச்சிருக்க. உன் ஃப்ரெண்டு மாதிரி ஐடி ஜாப் ஏதாச்சும் ட்ரை பண்ணலாம்ல? இதுல என்ன வருமானம் வருது? இது நிரந்தரமான ஜாப்பும் இல்லை. உனக்கு இது செட் ஆகாது.